ஃப்ரீயான நெட்ஃப்ளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து 14 டேஸ்க்கு ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல் ஃப்ளெஜாக பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் எப்படி வந்து இது கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதுவுமே உள்ள சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃப்ரீயான சப்ஸ்கிரிப்ஷனை நீங்க ஏர்ன் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு போங்க. எலிஜிபிள் கண்ட்ரீஸ் அங்க என்னென்னு ஷோ ஆகும். ஸோ இந்தியாவுக்கு வந்து இருக்கு, பிரேசிலுக்கும் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில அயல் நாடுகளுக்கும் வந்து இது அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம். நெட்ஃபிளிக்ஸோட லோகோ வந்து டேப் பண்ணோடனே பாத்தீங்கன்னா டாப்லேயே ஷோ ஆயிரும். இது உங்களுக்கு வேலிடா இருக்கா இல்லையான்னு. நியூ டு நெட்ஃபிளிக்ஸ் ட்ரை 14 டே ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். 14 நாள் புது யூசருக்கு மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளாக ஒரே ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட ஒரு நியூவஸ்டான இமெயில் ஐடி இருக்கணும். ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க ஒரு நியூவஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் எது கனெக்ட் ஆகாமல் இருக்கோ அந்த இமெயில் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் டாப்பில் வந்து இமெயிலை மட்டும் வந்து கொடுத்தா போதும். இங்கே ட்ரை 14 டேஸ் ஃபார் ₹0 அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூலில் இங்கே சென்ட் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இமெயில் வந்து விசிபிளான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த இமெயிலுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா ரீடாக்ட் ஆகி இந்த பேஜுக்கு வரும். இங்கே நீங்கள் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பிளானை வந்து சூஸ் பண்ண ஆரம்பிங்க. கிடைக்கிறது ஃப்ரீ, அதில் பெஸ்ட்டானதே சூஸ் பண்ணலாம். 4K அப்படிங்கிற இந்த ப்ரீமியம் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா UPI செட்டப் பண்ண சொல்லுவாங்க. ஜிபேவே கொடுங்க. ஜிபே கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிபேக்கு போயிட்டு அங்கே வந்து ₹1 வந்து ஆட்டோ பேமெண்ட்ல செட்டப் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட்டை முடிச்சவொடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெட்ஃப்ளிக்ஸ் பிரீமியம் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிரும் சொல்லலாம். இந்த இமெயிலில் முக்கியமான விஷயம், ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சஜஷன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ், பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சீரிஸ் இதெல்லாம் பார்க்க நினைக்கிறீங்க அந்த கிரைட்டீரியாக்குள்ள அந்த கேட்டகரிக்குள்ள எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு நம்ம செட்டப் கொடுத்தா போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு கேட்பாங்க. நீங்க உங்கள்ட்ட ஆப் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும், இல்லை ரீடாக்ட் ஆகி ஆப்குள்ளே போகும். அங்கே இந்த இமெயிலை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கூடவே நீங்கள் ஹையஸ்ட் ப்ரீமியம் எடுத்திருக்கனால பார்த்தீங்கன்னா 4 டிவைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டபிள் ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 டிவைஸ் வரைக்கும் ஆஃப்லைனில் வந்து சேவ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும். ஆஃப்லைன்லாம் மொபைலில் வந்து சேவ் பண்ணோம் இல்லையா, அந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். இதே நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் மேபி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் பண்ணிக்கோங்க நெட்ஃப்ளிக்ஸை. இப்போ இருக்க கரண்ட் வெர்ஷனில் இருந்தால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும் சொல்லலாம். ஜஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து விசிபிளா ஷோ ஆக ஆரம்பிக்கும். இங்கே சைன் இன் இருக்கும், கெட் ஸ்டார்ட் இருக்கும். ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா நீங்க வந்து சைன் இன் வந்து ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எந்த இமெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா செட்டப் ஆயிரும். கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறதும் நியூவஸ்டா நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும் அதே ஆப்ஷன் தான். இங்க கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா QR வந்து ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா ஆப்குள்ள வந்து போக சொல்லுவாங்க. ஆப்குள்ள வந்து போறதும் ரொம்ப ஈஸி தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ரொஃபைல டேப் பண்ணி அங்க இருந்து பாத்தீங்கன்னா டிவைஸ் லிங்க் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆப்போட செட்டிங்ஸ்ல போயிட்டு அப்படி இல்ல குழப்பமா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் லென்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலமா ஸ்கேன் பண்ணுங்க. QR ஸ்கேன் பண்ணோடனே இங்கே ஒரு கோட் காமிக்கும். அந்த கோடா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி ரீடாக்ட் பண்ணோடனே சைன் இன் வித் டிவி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக மொபைல்லேருந்து இந்த அக்கௌண்ட் அப்படியே வந்து டிவியில் வந்து கனெக்ட் ஆயிரும். மொபைலுக்கும் டிவிக்கும் என்ன வித்தியாசம்னா, பல பேருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, மொபைலில் நீங்கள் ஆஃப்லைனில் சேவ் பண்ண முடியும், அந்த ஆப்ஷன் இருக்குது. இது எல்லா மொபைல்லையும் இருக்குது. எல்லா வகையான OTT பிளாட்ஃபார்ம்லையும் ஆஃப்லைன் சேவிங்கான ஆப்ஷன் இருக்குது, ஒரு சில கிரைட்டீரியாவை தவிர. ஆனால் நீங்கள் டிவி வெர்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா டிவியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லோ எண்டான ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுக்குறாங்க. கூடவே ரேமும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இதில் நாங்கள் ஆஃப்லைனுக்கான ஆப்ஷன் கொடுக்கறதில்ல அப்படின்னு டேரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரீம் பண்ணலாம் ஓகே, பட் ஆஃப்லைனில் சேவ் பண்ணுற ஆப்ஷன் மொபைல் மாதிரி இங்கே இருக்காது. இது பல பேருக்கும் நியூவாக வந்து ஆண்ட்ராய்ட் டிவிக்குள்ளே வரவங்களுக்கு வந்து அது தெரியாது இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஸ்ட்ரீமிங்கோட ஜெயண்ட்னு வந்து சொல்ல முடியும், சும்மா இல்லை. அதனால தான் எல்லா OTT சப்ஸ்கிரிப்ஷனையும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களே தவிர நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் ஒரு சில ஹை வேல்யூ பிளான்ஸுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீசார்ஜ் பிளான்ஸில் இருக்கும்னு சொல்லலாம். காரணம் நெட்ஃப்ளிக்ஸ் தான். அவங்க இதையே பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற OTT பிளாட்ஃபார்ம் மற்றவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணுவாங்க, இவங்க ஒரிஜினலாக கிரியேட்டே பண்ணுவாங்க. அதான் நெட்ஃப்ளிக்ஸோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்ல முடியும். ஸோ 14 டே ஃப்ரீ ட்ரையல் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.